நான் 1,4 கிலோ அரிசிக்கு 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து நம்ம தயிர் சட்னிக்கு நறுக்குவோம்ல, அந்த மாதிரி நறுக்கியாச்சு. இப்போ நான் 1,4 கிலோ அரிசிக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வந்து போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இந்த எண்ணெயவே வந்து நம்ம பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் தான் நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் நீங்கள் 1/2 லிட்டர் எண்ணெய், 1,4 கிலோ அரிசிக்கு 1/2 லிட்டர் எண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. தூள் உப்பு இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரமாக பொன்னிறமாக வரும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி 1.5 கிலோ கறி, 1,4 கிலோ அரிசி, 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கறிக்கு வந்து மசாலா போட்டு கறியை ஊற வச்சிடணும். பவனால் கறி சிக்கன் 1.5 கிலோ சிக்கன், 1 ஸ்பூன் சால்ட் உப்பு. ஹலோ. பவனால் கறி போட்டு சிக்கன் போட்டாச்சு, உப்பு. இப்போ வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன். அடுத்தது வந்து 2 லெமன், எலுமிச்சம்பழம் வந்து 2 எலுமிச்சம்பழம். லெமன் ஜூஸ் போட்டு ஊற்றி லெமன் சாறு. இப்போ கறி, உப்பு, மிளகாத்தூள், எலுமிச்சம்பழம் சாறு போட்டு பிணைஞ்சிருவோம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது சாய் ஜீரா. இது இல்லைன்னா நீங்கள் சீரகம் கூட போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு தூள் 2 ஸ்பூன். நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு அரைப்போம்ல, அந்த பட்டை கிராம்பு தூள். அடுத்தது 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். 1 ஸ்பூன் மல்லித்தூள். புதினா தலை, நறுக்கின புதினா, நறுக்கின மல்லித்தலை. அடுத்தது வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கிறணும். பச்சை மிளகா 6 பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா தலை. நம்ம அரைச்ச பேஸ்ட் அந்த பச்சை மிளகா, புதினா, மல்லித்தலை தான் போட்டுடலாம். 1/2 கிலோ தயிர் ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ தயிர். கரண்டி வச்சு நல்லா அந்த கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் கரண்டி வச்சு கரைச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம வெங்காயம் பொரித்து வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை வந்து நல்லா கையில் பிசைஞ்சிட்டு அதையும் இதில் போட்டுடலாம். வெங்காயம் பொரித்து வச்சுருந்தோம்ல, அந்த எண்ணெயை இப்போ சேர்த்துடலாம். எல்லா மசாலாவும் போட்டுட்டு இதை வந்து 2 மணி நேரம் இந்த சிக்கன் இது மசாலா ஊறட்டும். அடுத்து பவனால் தண்ணி வச்சுருக்கோம். நம்ம வடித்து தான் இப்போ வந்து தம் பிரியாணிக்கு வந்து வடித்து தான் போடுறது. இப்போ சாய் ஜீரா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 3 பச்சை மிளகா, நறுக்குன புதினா மல்லி, எண்ணெய், நம்ம வெங்காயம் பொரிச்சோம்னா அந்த எண்ணெய், தேவையான அளவு உப்பு. கொதிச்சதை அரிசி போட்டுடலாம். 70% வெந்தால் போதும், ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. 3/4 வேக்காடு நசுக்கி பார்த்தோம்னா நம்ம மசாலா கறி போட்டு வச்சுருந்ததில் சாப்பாடை வடித்து மேலே போட்டாச்சு. மசாலாவுக்கு மேலே அந்த சாப்பாடு போட்டதுக்கப்புறம் நம்ம வடித்த சாப்பாடை போட்டுட்டு மஞ்சள் கலர், ஃபுட் கலர், இது கேசரி பவுடர் இருந்தது, சிகப்பு கலர், நெய் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு தூள் மேலாப்பில் கொஞ்சமாக தூவி விட்டு
வெங்காயம் பொரிச்சு வச்சுருந்தோம்னா அந்த வெங்காயம் மேலே பொடியாக நறுக்குனா புதினா மல்லி. இப்போ நம்ம அந்த வெங்காயம் பொரிச்ச எண்ணெயை மேலே சுற்றி ஊற்றிக்கலாம். மசாலால எண்ணெய் ஊற்றணும். இப்போ மேலே அந்த சாப்பாட்டுக்கு மேலேயும் எண்ணெய் ஊற்றுறோம். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு தம்மில் வச்சுக்குவோம். அடுப்பை ஃபுல்லாக வச்சு 5 நிமிஷம். இப்போ அடுத்து தோசைக்கல் வச்சு 5 நிமிஷம் ஹையில் வச்சுட்டோம். இப்போ தோசைக்கல் வச்சு வெறுஞ்சட்டியை 5 நிமிஷம், தோசைக்கல் வச்சு 5 நிமிஷம், அப்புறமா சிம்மில் 20 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு 3/4 மணி நேரம் சென்று இல்லை 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.